தந்தை மகன் பிரச்சனை இது விஸ்வரூபம் ஆகுமா? இதே ரேஞ்சில் போகும்னு நினைக்கிறீங்க? இந்த கடந்த புதுச்சேரியில் நடந்த கூட்டத்தை எடுத்து ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. ஆமாம், 4 மாதங்களுக்கு முன்னாடி. ஆனால் என்னை பொறுத்த 2 கருத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒன்று தலைமுறை இடைவெளி அப்படின்னு நான் பார்க்குறேன். அன்புமணிக்கும் மருத்துவர் ஐயாவுக்கும் இடையிலான இந்த உரசல் இருக்கு இல்லையா, அப்படி பார்க்குறேன். ஒன்று. ரெண்டாவது, இதன் காரணமாக அன்புமணி கட்சி விட்டு வெளியேறுவார் அல்ல வெளியேற்றப்படுவார் என்பதெல்லாம் நான் எதிர்பார்க்கல. இல்லை, தலைவர் பதவியை கொடுக்கணும், மீண்டும் கொடுக்கணும்னு அவர் தனக்கான ஒரு கேங்கை உருவாக்குவார்ல, கட்சிக்குள்ள தனக்கான ஒரு கூட்டத்தை. இல்லை, இது கடந்த புதுச்சேரி கூட்டத்தை முடிஞ்ச உடனே அன்புமணிக்கு நிறைய பேர் ஆதரவு தெரிவித்து கூட்டம் வந்தது. ராமதாஸுக்கு அந்த அளவுக்கு இல்லைன்னு ஊடகங்களில் சொன்னாங்க, காட்டினாங்க, கூட்டத்தையும் காமிச்சாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, இது 2 விஷயம் சார். எல்லா கட்சியிலுமே ஒரு நேஷனல் அவுட்லுக் உண்டு, ஒரு ரீஜனல் அவுட்லுக் உண்டு. கலைஞர் கருணாநிதி இஸ் கன்ஃபைன்ட் டு ஸ்டேட். தமிழ்நாட்டு அரசியல் விஷயத்தில் தெளிவாக இருப்பார். அவரோட ஸ்ட்ராட்டஜி, அரசியல் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். அவருடைய வெறும் முரசொலி மாறனை பொறுத்தவரை நேஷனல் அவுட்லுக்கு. அவருக்கும் கலைஞர் கருணாநிதியுடைய அவருக்குமே இருவருக்குமே 2001 சட்டப்பேரவை தேர்தலில் முரண்பாடு ஏற்பட்டது. அந்த தேர்தலை முரசொலி மாறன் புறக்கணித்தார் என்பது பதிவுகள் உண்டு. இது மாதிரி இந்த மாதிரியான போக்கு அதான் நான் சொல்கிறேன், நேஷனல் அவுட்லுக்கு, ரீஜனல், தேசிய அளவிலான பார்வையும் மாநில அளவிலான பார்வை, இதுதான் முதன்மை காரணமாக இருக்கக்கூடும் நினைக்கிறேன். அன்புமணி ராமதாஸ் அமைச்சராக இருந்து எந்த காலத்தில் யூபிஏ கட்சி, அவருக்கு நேஷனல் பார்ட்டியோட முரசொலி மாறி தான் நான் அப்படி தான் பார்க்குறேன். ஆனால் ப்ராக்டிக்கலாக யதார்த்தமாக செயல்பாட்டில் என்ன பயன் கிடைக்கும் அப்படின்னா, நண்பர் ஜீவா சொன்ன மாதிரி கரெக்டு தான். மாற்றம் ஏமாற்றம் அப்படின்னு சொல்லி இப்போ வெளியேற்றம் மாற்றம் முன்னேற்றம் என்னுடைய வார்த்தை வந்துச்சு, ஏமாற்றம்ங்கிறது. அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அன்புமணியை முதலமைச்சர் வேட்பாளராகவும் அவரை களத்தில் இப்போ முன்னிலைப்படுத்தும் போது போதிய பலன் கிடைக்கல. அது மாற்றம் முன்னேற்றம் என்பது ஏமாற்றம். ஜீவா சொன்னது மாதிரிலாம் அதெல்லாம் ராமதாஸுடைய விருப்பம் இல்லாமல் நடந்த ஒரு விஷயமா? எப்படி அது வேறே. அதாவது இவருக்கு நீங்கள் பாருங்கள், 1989 பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கினாங்க. அந்த தொடங்கிய கூட்டத்துக்கு நான் போயிருக்கேன். மகத்தான கூட்டம். ஊர்வலமே பல மணி நேரம் ஒரு இடத்த கறக்க இருந்தது. நான் அந்த பொதுக்கூட்டத்தை கவர் பண்ணியிருக்கேன். விடியற் காலையில் 2:30 மணிக்கு முடிஞ்சுது. அந்த அளவுக்கு மகத்தான கூட்டம், சந்தேகமே கிடையாது. ஆனால் அப்போ அவங்க 89க்கு பிறகு நடந்த தேர்தலில் அவங்க தனித்து போட்டியிட்டு கலந்து கொண்ட போது 6.5% வாங்கினாங்க. பீக் எப்போனா 99 திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக இடம்பெற்ற அந்த கூட்டணியில். அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அதிமுக அது மக்களவையில் கிடச்சிது. பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சு. அதில் 99% மேலே வந்தது அப்போ ஒரு. ஆனால் பின்னாடி அப்படியே டிட்டீரேட் ஆச்சு. 4%. இப்போ கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் 4%. அதுலேயே 2.5% மட்டும்தான் பாமகவுடைய ஒரிஜினல் வாக்குகள். மற்றதெல்லாம் மற்றவங்க கட்சியினோடது அப்படின்ற ஒரு கருத்து எல்லாரும் அனலைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த டிட்டீரேஷனில் மெல்ல மெல்ல சென்று தேய்ந்து இருதல்னு தமிழில் ஒரு சொலவடை உண்டு. அந்த மாதிரி இதுக்கு காரணம் அன்புமணி கேட்ட கொடுத்ததுனால என்று ராமதாஸ் கருதுகிறார். அந்த கருதுதலுக்கு ஒரு நியாயம் உண்டு. இன்னொரு விஷயம், இவர் 2022 தானே அவர் தலைமை பொறுப்புக்கு வராரு. அதுக்கு முன்னாடி எல்லாமே ராமதாஸ் முடிவெடுத்ததா என்னன்னு இருக்கும். 2016 ராமதாஸ் தான், அன்புமணி தான் முடிவெடுத்தாருன்னு எப்படி சொல்ல முடியும்? இல்லை, நான் அந்த அன்புமணி முடிவெடுத்ததுனால தான் இது பின்னடைவு ஏற்பட்டது என்று ராமதாஸ் அவர்கள், டாக்டர் ராமதாஸ் ஐயா கருதுவதில் ஒரு ரீசன் இருக்குன்னு நான் சொல்கிறேன். அந்த ரீசன் தான் இன்றைய மாற்றங்களுக்கெல்லாம் பல்வேறு காரணங்களும் முதன்மை காரணமாக இருக்குது. நம்ம என்ன சொல்கிறோன்னா, அதாவது பாஜகவோட கூட்டணி வைத்த காலம் 2024 மக்களவை தேர்தல். பாஜகவோட ஓட்டு அவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகலை, பிஎம்கேக்கு. ஆனால் அதிமுகவோட கூட்டணி அமைந்த காலங்களில் திமுகவோ அதிமுக 1998 அதிமுகவோட அலையன்ஸு, மக்களவை தேர்தலில் 1999 திமுகவோட அலையன்ஸு. அப்போது பாஜக இருந்தாலும் கூட அந்த திமுகவுடைய திமுக அல்லது அதிமுகவுடைய வாக்குகள் டிரான்ஸ்ஃபர் ஆகுது இவங்களுக்கு. அது ஒரு காரணம். அதனால் இனிமேல் ராமதாஸ் அவர்களுடைய தெளிவான பாதை கழகங்களோட கூட்டணின்னு வந்தால் கழகங்களோடு இருக்கிறது தான் நமக்கு சேஃப் அப்படின்னு நினைக்கிறார். அது நியாயம். ஆனால் ராமதாஸுக்கு 2-3 காரணங்கள் இருக்கலாம். ஒன்று, அவருக்கு நேஷனல் அவுட்லுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன். நாளைக்கு பாஜகவோட இணங்கி போகிற பட்சத்தில்
அவர் அதிமுக இணங்கி போகிற சமயத்தில் ஒருவேளை நமக்கு ராஜ்யசபா இடம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. போனாட்டி கிடைச்சது வேறு, அது ஒரு பக்கம். அப்படி கிடைக்கிற பட்சத்தில் அவருக்கு இதெல்லாம் எய்ம் தான் சார், கனவு தான் சார், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அமைச்சராகலாம், ஏதாவது ஒரு ராம்தாஸ் அத்வாலே போன்ற ஒரே ஒரு எம்பி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கிடைச்சது. இப்போ அப்னாதள் பார்ட்டி ஒரே ஒரு எம்பி, ஆனால் அவங்களுக்கு மந்திரி பதவி கிடைச்சி அந்த மாதிரி இருக்கலாம் ஒன்று. ரெண்டாவது, அவர் மேலே சில வழக்குகள் பற்றி சொல்கிறாங்க. அதெல்லாம் இதுக்கெல்லாம் முழு காரணம் அதுதான் இருக்கும் நான் சொல்ல விரும்பலை. இதெல்லாம் ஃபேக்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன். அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வருது 2026 சட்டமன்ற தேர்தல், அதுக்காக தான் வராருன்னு அண்ணாமலை சொல்றாரு. அதையும் இன்று தலைவர் பதவியிலிருந்து செயல் தலைவராக இனி செயல்படுவார் அப்படின்னு ராமதாஸ் சொல்றதையும் எப்படி பார்க்கறது? இல்லை, அதுதான் காரணம்னு இன்னைக்கு சொல்றாங்க. இது கடந்த காலங்களில் சார் பாமக ஒரு தலைவரையோ இல்ல நாளைக்கு பேச வேண்டியது இருந்ததுனால நீங்க பேசுறதுக்கான அதிகாரத்தை நாளைக்கு உண்மையிலே அமித்ஷாவை அன்புமணி சந்திக்கிறாரா இல்லையா தெரியாது. அது சந்திச்சு முடிஞ்ச பிறகுதான் தெரியும் நமக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் ராம்தாஸ் அவர்கள் கடந்த காலங்களில் பாமக பொறுத்தவரையில் கட்சியினுடைய நிர்வாகிகள் தலைவர் போன்றவர்கள் பதவிகளை அறிவிக்கிற காலமெல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுக்குழு கூட்டி தான் நடத்துவாங்க. இன்றைக்கு பொதுக்குழு கூட்டாமல் அவர் செய்தியாளர்களை அறிவிக்கிறார். நான் நிறுவனரான நானே காரணம் காரணம் இருக்கு. ஏன்னா கட்சியை வந்து அவர் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு, அவர் தான் வளர்த்தார், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ ஐ ஹாவ் எவ்ரி ரைட் டு பி த பிரசிடென்ட், நான் தலைவராக இருப்பதுக்கு முழு தொகுதி நியாயம்தான் அதெல்லாம். ஆனால் அவர் அடுத்த அஜெண்டா என்னன்னா, புதுச்சேரியில் வந்து இளைஞரணி தலைவராக அவர் நியமித்தார் இல்லையா முகுந்தன், இது இந்த இந்த தேர்தல் பற்றியே இந்த நியமன தலைவராக பொறுப்பேற்ற போது கூட என்ன சொல்றாருன்னா, கட்சியினுடைய புதிய தலைமுறையை சேர்ந்தவர்கள் கேர்ஃபுல்லாக கவனிச்சிங்கன்னா, என் தலைமையின் கீழ் சிறிது காலம் பணியாற்ற வேண்டும் என அன்பு கட்டளை இட்டதால் தடுக்க மனமின்றி இந்த அவங்களோட ஆசையை நிறைவேற்றுக்க நான் தலைவரானேன்றார். சிறிது காலம். அப்போ இவரோட அஜெண்டா தவறு இல்லை. அவர் கட்சி வழி நடத்துகிறோம், ஒரு மறுபடியும் கட்டமைப்பை மறுபடியும் பலப்படுத்திட்டு இந்தாப்பா முகுந்தன் அல்லது யாரோ அவர் கை காட்டுகிறவரே தலைவராக்குவார். அவர் கை காட்டுறவர் தான் ஜி கே மணி, அவர் கை காட்டுறவர் தான் அன்புமணி தலைவரானது கூட ராம்தாஸருடைய கை காமிச்சதுனால தானே அவர் அன்புமணி ஆனார் தலைவராக. ஆக அதுதான் அந்த மீண்டும் தன்னுடைய கட்சியினுடைய கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்காக இந்த மாதிரிலாம் நடவடிக்கை எடுக்கிறார். அப்போ அன்புமணி கன்சோல் பண்ணுறதுக்காக ஒரு வார்த்தையை சொல்றாரு, தேர்தல் வெற்றிக்காக அயராது உழைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அன்புமணி கட்சி செயல் தலைவராக நியமிக்கிறது. ஸோ காம்ப்ரமைஸ் பண்ணுறாரு. அதனால தான் கட்சி வந்து பிளவு ஏற்படும், நாளைக்கு வெளியே போகும் அப்படி இல்லை. திலகபாமா போன்றவர்கள் இளைஞர்கள் என்கிற பார்வையில் யங்ஸ்டர்ஸ் எப்போவுமே அவங்களுக்கு ஒரு எல்லா கட்சியிலையுமே உண்டு சார். இளைஞர்கள்னால் அதுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கத்தான் செய்யும். காங்கிரஸ் காலத்தில் சஞ்சய் காந்திக்கும் ராஜீவ் காந்திக்கும் இந்திரா காந்திக்கு இருந்த போதே இருந்தது. அது மாதிரி இவங்களுக்கு இந்த கட்சியில் இளைய தலைமை வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கலாம். இளைய தலைமைக்கு நேரடியாக போகாமல் படிப்படியாக செல்ல வேண்டுங்கிற அணுகுமுறையில் ராம்தாஸ் இந்த கணக்கு போட்டிருக்கலாம். இந்த கணக்கு பலன் தருகிறதா இல்லை காலம்தான் சொல்லும். அதே சமயத்தில் அன்புமணியினுடைய நிலைப்பாடுகள் முழுக்கவும் முற்றும் நிராகரிக்கத்தக்கதாகவும் நான் கருதவில்லை. சரி சார், இந்த நிறைவாக இந்த சுற்றில் கேட்குறேன், கூட்டணி சம்பந்தமாக தான் சொல்கிறத கேட்கல அன்புமணி அப்படிங்கிறது மட்டும்தான் ராமதாஸ் அவருடைய கோவமா? வேற என்ன ஒன்றுதான் கோவம் சொல்லுங்க. வேற என்ன இருக்கு? கட்சியை நம்மளை விட்டு கைவிட்டு போயிடுமோ? அது எப்படி சார் போகும்? அவரால் தலைவர் பதவி அப்படிங்கிறது எப்போ வேணாலும் எடுக்க முடிகிற பவர் இருக்கும்போது கட்சி எப்படி தன்னிட்டு போகும்னு அவர் நினைக்கலாம். கடந்த காலங்கள்லாம் எப்படி சார் நடந்தது? பொதுக்குழு கூட்டுதான் நடத்தினாரு. இந்த முறை அறிவிச்சது செய்தியாளர்கள் கிட்ட அறிவிச்சிருக்காரு. ஆக அதுக்கு கொஞ்சம் வேறுபாடு இருக்கு. இது அதுவும் திடீரென்று இன்னைக்கு காலையில் 10 மணி வரை யாருக்காவது நினச்சிருப்போமா? ஆக திடீரென்று முடிவெடுத்து இந்த மாதிரி அறிவிக்கிறார் என்றால் அவர்கிட்ட ஏதோ ஒரு இதை நம்ம விட்டு கொடுக்க கூடாது என்று இப்போது கருதுறார். அன்புமணி என்ன பண்ணுவார்? அன்புமணியை பொறுத்திருந்து பார்த்தா, இது 4 மாதத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை வரும்போது என்னை பனையூர்ல வந்து நீங்க சந்திக்கலாம், நான் அலுவலகம் போடுறேன் அப்படிலாம் கோவமா மேடையில பேசிட்டு வந்தவர். இப்ப பதவியே போகுது அப்படிங்கும்போது அன்புமணியோட ரியாக்ஷன் இப்போது உடனடியாக அவர் எதை அவசரப்பட்டு எதை செய்ய மாட்டார்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து செய்வார். பிறகு அவருடைய தன்னுடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு கட்சியில் இருக்குன்னு பார்ப்பார். ஏன்னா சென்ற முறை வந்து அவர் சொல்லிட்டு வெளியில் வரும்போது நிறைய இளைஞர்கள், பாமக இளைஞர்கள் வந்து அன்புமணிக்கு ஆதரவாக இருந்தாங்க. ராமதாஸை அந்த அளவுக்கு கண்டுக்கலன்னுலாம் ஊடக செய்திகள் நம்ம பார்த்ததை வச்சு தான் சொல்கிறோம். அந்த மாதிரி ஒரு சூழல். ஆனால் அது மாதிரி இன்றைக்கு இருக்கா தெரியல. இன்றைக்கே பார்த்தீங்கன்னா பரவலார வந்து இது திலகபாமா தவிர வேறு யாரும் கட்சியில் இருந்தவங்க நிறைய பேர் பேச மாட்டேன்றாங்க. இதை பற்றி கருத்து சொல்ல விரும்பலை. அப்போ அவங்களுக்கு நான் கமிட்டலாக இருக்காங்க. தே ஆர் வெயிட்டிங், காத்திருக்கிறாங்க.
ஒருவேளை நாளைக்கு அமித்ஷா சந்திப்பு ஏதாவது அது தொடர்பாக ஏதாவது நடந்ததுன்னா எப்போவே அது இப்போ ஏன்னா இதை ஒரு கருத்து நிறைவு விட்டு போச்சு, இப்போ விடுபட்டு சொல்கிறேன். முரசொலி மாறன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக பாஜகவோட உறவு வைத்து 1999 வாஜ்பாய் மீது நாடு முழுவதும் உண்ட மரியாதை 1, அவர் தேவையில்லாமல் கவிழ்க்கப்பட்டார் என்கிற அனுதாபம் 2, தேசிய பார்வையில் பார்த்தா வலுவான கட்சியாக அப்போது இருக்கிறது பாஜக என்ற இந்த மாதிரியான காரணங்களை நேஷனல் லெவலில் மாறன் அவர்கள் பாஜகவை ஆதரித்தார். 2001 சட்டப்பேரவையில் பாஜகவோட உறவு தேவையில்லை நமக்கு, இது மாநில அளவில் இருக்கிற விஷயம் அப்படின்னு சொன்னார். அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா 99 மக்களவை தேர்தலில் திமுகவும் கணிசமான இடங்களை பெற்று 5 அமைச்சர்கள் என்ன மத்திய அமைச்சர்கள். ஆனால் சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி வாய்ப்பை கலைஞர் கருணாநிதி இழந்தார். அப்போது ஸ்டாலின் வகுத்த வியூகம் என்று சொல்லுவார், குறை சொல்றவங்கள உண்டு, அப்படியெல்லாம் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கட்சியில் there is a conflict between national outlook and regional outlook. அப்படி தான் நான் பார்க்கிறேன். அதாவது தேசிய பார்வைக்கும் மாநில பார்வைக்கும் உண்டான ஒரு முரண்பாடு. ராமதாஸ் அவர்கள் மாநில பார்வையிலேயே தேர்தலை கொண்டு போகணும், கட்சியை கொண்டு போகணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டாரு. தொடர்ந்து பேசலாம்.